தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தமிழக சட்டப்பேரவையில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழக வெற்றிக் கழகம் தலைமையிலான அரசின் முதல் கூட்டத்தொடரில் ஏற்பட்ட நிகழ்வு பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. முதலில் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டதை தொடர்ந்து தேசிய கீதம் இசைக்கப்பட்டது. ஆனால் பாரம்பரியத்துக்கு மாறாக இருமுறை தேசிய கீதம் இசைக்கப்பட்டது இப்போது பெரும் விவாதத்திற்கு உள்ளாகியுள்ளது. காலமாக தமிழக சட்டப்பேரவை கூட்டம் தொடங்கும் போது தமிழ்தாய் வாழ்த்து இசைக்கப்பட்டு முடிவில் தேசிய கீதம் இசைக்கப்படும் மரபு நடைமுறையில் உள்ளது. இந்த மரபு தமிழகத்தின் கலாச்சார பெருமையையும் தேசிய ஒற்றுமையையும் சமநிலைப்படுத்துவதாக கருதப்படுகிறது. ஆனால் தவேக அரசின் முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் இந்த மரபு மாற்றப்பட்டு தேசிய கீதம் இருமுறை இசைக்கப்பட்டது பேசுபொருளாக மாறியிருக்கிறது. ஏற்கனவே விஜய் தலைமையிலான தவேக அமைச்சரவை பதவியேற்பு விழாவில் வந்தே மாதரம் முதலில் இசைக்கப்பட்டு அதனைத் தொடர்ந்து தேசிய கீதம் பின்னர் தமிழ்தாய் வாழ்த்து இசைக்கப்பட்டது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. தாய்மொழியான தமிழ் 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியதோடு பல்வேறு கண்டனங்களும் எதிர்ப்புகளும் கிளம்பின. அதன் பிறகு மாநில அரசு சார்பில் நடைபெறும் அனைத்து விழாக்களிலும் தமிழ்தாய் வாழ்த்திற்கே முன்னுரிமை அளிக்கப்படும் என்று அமைச்சர் ஆதவ் தெரிவித்தார். இந்த நிலையில் சட்டமன்ற முதல் கூட்டத்தொடர் தமிழ்தாய் வாழ்த்துடனே தொடங்கியது. இருப்பினும் மரபை மீறி தேசிய கீதம் இருமுறை இசைக்கப்பட்டது எதிர்க்கட்சியினரிடையே பேசுபொருளாக மாறியிருக்கிறது. இந்த நிலையில் இதுகுறித்து ஆளுநர் மாளிகை வெளியிட்டுள்ள பதிவில் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் புதிய உதயம் தோன்றிய நாள் இன்று என்பதை மக்களுக்கு மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 3 ஆண்டுகளுக்கு பிறகு ஆளுநரின் முழு உரையும் எவ்வித இடையூறும் இன்றி சட்டமன்றத்தில் இன்று வாசிக்கப்பெற்றது மனநிறைவை தருகிறது. மேலும் முதல் முறையாக சட்டசபையில் ஆளுநர் உரையின் தொடக்கத்திலும் ஆளுநர் உரையின் இறுதியிலும் தேசிய கீதம் பாடப்பட்ட சரித்திர நிகழ்வானது மாநில அரசு மற்றும் மக்கள் மாளிகை இடையே இணக்கமான சூழல் நிலவ வேண்டும் என்ற தமிழக மக்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்து மக்களாட்சியின் மாண்பை நிலைநாட்டும் விதமாக அமைந்துள்ளது என்றால் அது மிகையல்ல. ஜனநாயகத்தில் ஆளப்படும் ஆட்சியானது ஒருங்கிணைந்த இணக்கமான உறவை அனைத்து தரப்பிலும் நிலைநாட்டி மக்களின் எதிர்பார்ப்புகளை தேவைகளை பூர்த்தி செய்வதையே ஓர் நிலையான முன்னுதாரணமான அரசானது தனது நோக்கமாக கொண்டு செயல்பட வேண்டும் என்ற இலக்கை நோக்கி நாம் அனைவரும் இணைந்து பயணிக்க தொடங்கியுள்ளோம் என்பது மனதிற்கு நிறைவை தருகிறது என தெரிவித்துள்ளது. சீராரும் வதனமென திகழ் பரத கண்டமிதில் திக்கணமும் மதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிலமை திறம் வியந்த செயல் மறந்த வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. ஜனகண மன அதிநாயக ஜய ஹே பாரத பாக்ய விதாதா பஞ்சாப சிந்து குஜராத மராಠா திராவிட உத்கல பங்கா விந்திய ஹிமாச்சல யமுனா கங்கா உச்சல ஜலதி தரங்கா தவ சுப நாமே ஜாஹே தவ சுப ஆஷிஷ மாஹே गाहे दव जय गाधा जनगण मंगलदायक जय हे भारत भाग्य विदाता जय हे जय हे जय हे जय 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 हे. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.